ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் மதன். இப்போ இன்றைக்கு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடந்திருக்குது. 5 மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர்கள் கலந்துருக்கிறாங்க. பல்வேறு முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதாக சொல்றாங்க. நதிநீர் பங்கீடு குறித்த பிரச்சனை, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள வர்த்தக உறவுகள், அதில் உள்ள சிக்கல்கள், எல்லை சார்ந்த சிக்கல்கள், நதிநீர் பங்கீடு குறித்து முக்கியமான பிரச்சனைகள், போதைப் பொருள் கடத்தல், இதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உள்துறை அமைச்சர் தலைமையில் விவாதிக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. பலரும் பலவிதமான கருத்துக்கள் பேசியிருந்தாலும் மிக முக்கியமாக 2 விஷயங்கள் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க ஏற்கனவே டீலிமிட்டேஷனவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்குள்ளேயே பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முறை அந்த திடீர்னு என்னன்னு தெரியல, அது அமித்ஷா வந்ததுனாலயான்னு தெரியல, அவருடைய கருத்தை மாற்றிக்கொண்டார். ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற மாதிரி திமுகவின் நிலைப்பாட்டுக்கு சேர்ந்திருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நதிநீர் பங்கீடு குறித்து அதில் கேரள முதலமைச்சர் சொல்றார், முல்லை பெரியாறு அணைக்கு கீழே இன்னொரு அணையை கூட தமிழ்நாடே எஸ்டிமேட் போட்டு அவங்களே கட்டிக்கலாம், நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்று சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கர்நாடக முதலமைச்சர் அவர் சொல்றாரு, நதிநீர் பங்கீடு குறித்து கர்நாடகாவின் பங்கை நீங்க அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மழைநீர் விரயமாக கடல்ல போய் சேருது, அதை நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா மேகதாட்டுல அணை கட்டியே தீரணும், அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தண்ணீர் என்பது நம்மளை பிரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, இணைக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க? தண்ணீர்ங்கிறது நம்மை பிரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, இணைக்கக்கூடியதாக இருக்கணும்னு கர்நாடகா முதலமைச்சர் சொல்வதை கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த மகிழ்ச்சி காரணமாக சிரிப்பா வருது, அவ்வளவுதான். யாரும் அதை பிரிக்கிறதாக நினைக்கல. கர்நாடகாவின் பங்கை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்றதும் சிரிப்பாகத்தான் இருக்கு. ஏன்னா அவங்கதான் சாதகமான புவி சூழல்ல இருக்கிறாங்க. புவியியல் சூழல் அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கு. அங்கே உருவாகி வரக்கூடிய காவிரி தான் இங்க கடைமடை பகுதியாகத்தான் தமிழ்நாட்டுல திருச்சி, தஞ்சைக்கு சேருது. அப்படி இருக்கும்போது தண்ணி அதிகமாக இருக்கும்போது ஒரு சிக்கலும் இல்லை. அவங்களால கடைமடை வரைக்கும் தண்ணீர் வருவதை அவங்களால அனுமதிக்க முடியும். ஆனா அவர்களுக்கே போதவில்லை என்ற ஒரு வறட்சி காலம் வரும்போது அப்பவும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த 2 மாநிலங்களுக்கும் இடையிலான வழக்குகள்ல தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது, காவிரி நதிநீர் ஆணையம் சொல்லியிருக்குது. எல்லாமே அந்த டிஸ்ட்ரெஸ் சமயத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி இவங்க செயல்படுத்தத்தான் வேணும். அந்த டிஸ்ட்ரெஸ் கோட்டா கூட கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதையுமாவது சொல்லி கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசை. ஆனா அந்த மாதிரி எதுவுமே செய்யாம அந்த சூழல் தனக்கு சாதகமாக இருக்கு என்பதை, இயற்கை தனக்கு சாதகமாக இருக்கு, புவியியல் தனக்கு சாதகமாக இருக்கு என்பதை அதிகாரத்துடன் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியது கர்நாடகா. அது இப்போ ரொம்ப அப்பாவித்தனமாக பேசுவது போல பேசுவது ஆச்சரியமாக இருக்கு. இதற்கு முன்னால வரைக்கும் அப்படி பேசல. ஆக உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னால முதலமைச்சர்கள் பேசுவது என்பதே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார்களோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் உருவாக்குது. இங்க வந்தா கர்நாடகா சட்டப்பேரவையிலேயோ தமிழ்நாடு சட்டப்பேரவையிலேயோ முதலமைச்சர் வேறு விதமாக பேசுகிறார். 543 என்ற எண்ணிக்கையை தவிர வேற எந்த விதமான சூழலும் கிடையாதுன்னு பேசுறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள், அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகள் எல்லாமே கடந்த ஏப்ரல்ல அல்லது மார்ச்ல 5 மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கூட்டத்தை நடத்தும் போது ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். நியாயமான முறையில டீலிமிட்டேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத தான் கோரிக்கையாகவும் தீர்மானமாகவும் நிறைவேற்றினாங்க.
அந்த நியாயமான டீலிமிட்டேஷன் என்பது 543 இருக்கணும். அது தவிர 543 இல்லாம வேற மாதிரி ஏதேனும் இருந்ததுன்னா அந்த 7.18 அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்கு, அதை உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்துல தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. நோ டீலிமிட்டேஷன் என்று எந்த இடத்துலயும் சொல்லல. ஏப்ரல் 2026 மக்களவையில அந்த மசோதாவை தோற்கடிக்கும் போது கூட ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி எல்லாருமே இணைந்து நின்ற, எல்லாரையும் இணைக்கும் புள்ளியாக இருந்தது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். ஆனா இங்க டீலிமிட்டேஷன் பிரச்சனையில அமித்ஷா சொன்னதை போல அல்லது மோடி சொன்னதை போல எது செய்தாலும் திமுக அதை ஏற்றுக்கொண்டு உள்ளே ஆதரவு கொடுக்கும் அல்லது வெளிநடப்பு செய்யும், அவர்களுக்கு உதவி செய்யும்னு ஒரு பொய்யான பரப்புரையை மேற்கொள்வதற்காக நோ டீலிமிட்டேஷன் தங்களுடைய நிலையை மாற்றி பேசினார் விஜய் அல்லது காங்கிரஸ் கட்சி எல்லாமே. ஆனா இன்று உள்துறை அமைச்சரை பார்த்த உடனே ஃபேர் டீலிமிட்டேஷன்ங்கிறத சொல்றாரு. முதல் வரியாக அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானமாக டிஐபிஆர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அன்று வெளியான அறிக்கையில முதல் கருத்தாக 543 அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் இருக்கு. ஆனா இன்று மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன நடந்தது அப்படிங்கிறது பெரிய புதிராக இருக்கு. இதுதான் இங்க ஒரு கேள்வியா இருக்குது. இப்ப என்னன்னா, டிவிகேயை வழிநடத்துவது யார்? விஜயா அல்லது விஜய்க்கு ஆலோசனை சொல்பவர்களா அல்லது காங்கிரஸ் உடைய ஆலோசனையை அவர்கள் பெற்று அதுக்கேற்ப நடந்துக்கிறாங்களா? திமுகவை இன்னைக்கு தனித்து விடப்பட்டு ஒரு நிலையில் இருக்குது. அதை பிஜேபி கூட தள்ளிட்டோம் அப்படின்னா டிவிகேயும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் இங்க ஸ்மூத்தா அவங்களுடைய அரசியலை முன்னெடுத்துட்டு போக முடியும். இங்க இருக்கக்கூடிய எல்லா முற்போக்கு அடையாளங்கள், தமிழகத்தின் அடையாளங்கள், அதன் மரபுகள் அனைத்தையும் டிவிகே கேப்சர் பண்ணிக்கணும், திமுகவை தனிமைப்படுத்தி எதிர்நிலைக்கு தள்ளணும் அப்படின்னு ஒரு வியூகம் அவங்களுக்குள்ள இருக்குது. காங்கிரசும் டிவிகேயும் திட்டமிட்டு பிஜேபி பக்கம் அவங்களை தள்ளி விடுவதற்கு முயற்சிகள் செய்யறாங்க என்பது போலலாம் ஒரு நரேட்டிவ் வந்தது. அதை சட்டமன்றங்கள்லயே அவங்க பேசினாங்க. விஜய் தேர்தல் பிரச்சாரத்துல பேசின விஷயத்தையே அதன் பிறகும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு சூழல் உருவாகும் நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் உண்மையிலேயே காங்கிரஸ் பேச்சை கேட்டு நடக்கிறாங்களா இல்ல பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்தக்கூடிய பெரிய அமைப்புகள் அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகம்தான். காங்கிரஸ் பேச்சை கேட்டு நடப்பதாக நான் நினைக்கல. ஏன்னா காங்கிரஸ் வந்தே மாதரம் 2 பேராகிராஃப் தான் பாடுவோம், 2 பேரா தான் பாடுவோம்னு கேரளால ரெசல்யூஷன் போடுறாங்க. சிடபிள்யூசியில காரிய கமிட்டி கூட்டத்துல தேசிய செயற்குழு கூட்டத்துல 2 பேரா தான் பாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரசினுடைய அடியொற்றி நடப்பதாக கருதப்படுகின்ற தவேக அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு சொல் கூட, ஒரு எழுத்து கூட அந்த திசையில எழுதி பார்க்கல. அப்படி இருக்கும்போது அவங்க காங்கிரஸை ஒட்டி நடக்கிறாங்கன்னு நினைக்கல. ஆனா அப்போ வந்தே மாதரத்தை தடுக்காம என்ன மதச்சார்பற்ற சமூக நீதியை இவர்கள் செயல்படுத்துவார்கள்னு நீங்க அடுத்தாப்புல கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா முற்போக்கு முழக்கங்கள் எல்லாவற்றையும் உள்ளீடு இல்லாத வெற்று முழக்கங்களாக, காற்றை மாசுபடுத்துகின்ற வெற்று முழக்கங்களாக முன்னிறுத்துவதுதான் தவேகாவோட வேலை. அவங்க வெளியில தான் அதெல்லாம் பேசுறாங்க, முற்போக்கு முழக்கங்களை வெளியில தான் பேசுறாங்க, முற்போக்கு சொற்களை, சொல்லாடல்களை வெளியில தான் பயன்படுத்துறாங்க. உள்ளுக்குள்ள முழுக்க காவிமயமான ஒரு நடைமுறையை தான் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் உண்டான சூழல்ல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. இதைத்தான் தேர்தலுக்கு முன்னால பிராக்டிக்கலா வர்றதுக்கு முன்னாலேயே கூட இந்த சந்தேகத்தை தான் பலர் கொண்டிருந்தார்கள். அதுல நானும் ஒருவன் அப்படிதான் நினைச்சேன். இப்போதும் அந்த எண்ணம் மாறுவதற்கான எந்த விஷயமும் நடந்த மாதிரி தெரியல. பிஜேபி பேச்சை கேட்டுக்கு நடக்கிறவங்களா நாங்க காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் கூட வச்சிருக்க போறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஆனா அவர்களையும் கூட வச்சுக்கிட்டு தான் அதை ரொம்ப சிறப்பாக பிஜேபியினுடைய பேச்சை கேட்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சிறப்பான செயல் உத்தியாக தவேக செயல்படுத்துகிறது. ஏன்னா இடதுசாரிகள் கூட இருக்காங்கிறதுக்கான அடையாளமோ அல்லது விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கூட இருக்குங்கிறதுக்கான அடையாளமோ அரசினுடைய செயல்பாட்டுல எதுலயும் தெரியல. அவங்க இன்னும்
எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் லேபருக்கு தான் கொடுக்கறாங்க. ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலமாகத்தான் நிர்வாகத்தை செய்கிறார்கள். வேலைக்கு எடுக்கிறதும் அகில இந்திய அளவுல உண்டானவங்களை, தமிழ் தெரியாதவர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள்ல வேலைக்கு சேர்க்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் சட்டப்படி தப்பில்லை, ஆனால் நடைமுறையில சிக்கலானது அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளாக. கேட்டா சட்டப்படி என்ன தப்பு, கான்ஸ்டிடியூஷன் அதை சொல்லியிருக்கு இதை சொல்லியிருக்குன்னு பதில் சொல்லுவாங்க. ஆனா இங்கு இருக்கக்கூடிய ஒரு ஈக்குலிபிரியத்தை காப்பாற்றுவது, ஒரு சமநிலையை காப்பாற்றுவது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு குடியேற்றம் போல இங்கு ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இவர்கள் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலே அல்லது தெரிந்தே இடமளித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ முதலமைச்சர் விஜய்க்கு ஆலோசனை சொல்பவர்கள் அவரை சரியாக வழிநடத்தவில்லை அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல விமர்சனங்கள் வருது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் மாத்தி மாத்தி பேசுவது அப்படின்றது ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கக்கூடியதா. ஏன்னா அதை நம்பி உன்னையும் பேசவோ செய்யவோ ஒரு முடிவெடுக்கவோ முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. சட்டமன்றத்துல கூட்டி வச்சு பேசி தீர்மானம் நிறைவேற்றிட்டு அதன் பிறகு மாத்தி பேசுறது, அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அதை மாத்தி பேசுறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ சிபிஎம், சிபிஐ, கம்யூனிஸ்டுகள், சிஜேபி இவங்களே கண்காணிக்கணும், மாணவர்களை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை கீழே இருக்கக்கூடிய கல்லூரி கல்விக் கழகம் சுற்றறிக்கையை அனுப்புது. அப்புறம் வாபஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல குஜிலியாம்பாறை அங்க அந்த மாதிரி சுற்றறிக்கை அனுப்புறாங்க. வட்டாட்சியர் அனுப்பிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கல்வித்துறைக்கு கீழே ஒரு காவல்துறை செய்ய வேண்டிய, முதலமைச்சர் உத்தரவிட வேண்டிய ஒரு துறை இருக்குது. அதன் வெளியே போகக்கூடிய ஒரு பிரச்சனையை, ஒரு சட்டம் கண்காணிப்பு சார்ந்த ஒரு விஷயத்த கல்வித்துறை அமைச்சர் செய்ய முடியுமா? இப்படி பல குழப்பங்கள் வருது. அப்போ இங்க ஒரு அதிகார மையமே இல்லையா? ஆளாளுக்கு முடிவெடுக்கிறாங்களா? அப்படி ஒரு கேள்வியும் வருது. முதலமைச்சர் தப்பா செஞ்சிருக்க மாட்டாருங்க, யாரோ கீழே இருக்கிற அதிகாரிகள் தப்பா முடிவெடுத்துட்டாங்க, கூட்டணி கட்சியில உள்ளவங்க, காங்கிரஸ்ல உள்ளவங்க அப்படி முடிவெடுத்துட்டாங்க. இப்படி பல வகையில பேச்சுகள் வந்துட்டு இருக்க தவிர இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி யாரு அப்படின்ற மாதிரி தெரியல, யாரும் பொறுப்பெடுத்துக்கிட்ட மாதிரி தெரியலையே. 50-60களில் அமெரிக்கால சோவியத் செல்வாக்கோட நிறைய பேர் செயல்படுகிறார்கள், இவர்களை எல்லாம் களை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தியரி போச்சு. அந்த தியரியினுடைய இன்சார்ஜ் மாதிரி ரெப்ரசன்டேட்டிவாக மெக்கார்த்தி அப்படின்னு ஒருவர் இருந்தாரு. மெக்கார்த்திசம் அப்படின்னே அதுக்கு பேரு. அதாவது மீடியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ரெட் எல்லாரையும் வெளியில எடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கிளியர் ரெட் ஃப்ரம் மீடியா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழக்கமாக இருந்தது. சிவப்பு சிந்தனை கொண்டவர்கள், இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள், கம்யூனிசம், சோசியலிசம் போன்ற உணர்வுகள் கொண்டவர்கள், இவர்கள் யாரும் மீடியாக்களுக்குள்ளேயே வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மெக்கார்த்தி ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டிக்குள்ள ஒரு ஒப்புதல் வாங்கி, கமிட்டியினுடைய அனுமதி சீட்டு இருந்தால்தான் அவர்களை சினிமா எடுக்கிறதுக்கு, சினிமால வேலை செய்வதற்கு, பத்திரிகைகள்ல வேலை செய்வதற்கு எல்லா இடத்துக்கும் அனுமதி உண்டு. அது வரைக்கும் யாருக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கெடுபிடியான ஒரு நிலைமையை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அது சரியாகுவதற்கு ஒரு 20 வருடங்களாவது ஆச்சு. இங்க இந்தியாலேயே அந்த நிலைமை வரல, ஆனா தமிழ்நாட்டுல அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த குஜிலி குஜிலி பாறையா அதுல அந்த ஊர்ல வட்டாட்சியர் அந்த சர்க்குலர் போடுறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள் பட்டியல் கேட்கிறாரு. சிஜேபி அண்ட் லெப்ட் நடத்தக்கூடிய போராட்டங்கள் அல்லது போராட்டங்கள்ல மாணவர்கள் பங்கேற்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கல்வித்துறையிலிருந்து சர்க்குலர் போடுறாங்க. ஏற்கனவே கடந்த காலங்கள்ல உங்க குழந்தைங்க யார்ட்டையாவது போன்ல பேசும்போது தோழர்னு யார்ட்டையாவது பேசினாங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க, குழந்தைகளை உடனே கூப்பிட்டு கண்டிங்க, வழிநடத்துங்க அப்படின்னு அதிகாரத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்க. ஆக இங்கு கண்ணுக்கு தெரியாம அல்லது தெரியுது, கண்ணுக்கு தெரியாமலாம் நடக்கல, தெரியுது, ஒரு இடதுசாரிகளுக்கு எதிரான ஒரு போர் ஒன்றை தொடங்கி இருக்கிறார் விஜய் அல்லது விஜய் அரசு அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து நடக்குது. ஏன்னா இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் நடத்துகின்ற போராட்டங்களை மிக கொடூரமான முறையில் எதிர்கொள்கிறது காவல்துறை அப்படின்னு மாணவர்கள் மிகுந்த வேதனையோடு சொல்றாங்க. ஒரு
பேரண்டல் பொசிஷனுக்குள்ள இருந்து பார்க்கும்போது என்ன தப்பு பண்ணாங்க, இவங்களை போய் எதுக்கு இப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும், உண்மையிலேயே ஹேண்டில் பண்ண வேண்டிய, இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டிய உண்மையிலேயே சமூகத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய நபர்களை காவல்துறை அனைத்து மரியாதைகளையும் கொடுத்து நடத்துகிறது. ஆனா நியாயமான உணர்வுகளை வெளிப்படுத்தி நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை, இளைஞர்கள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை இப்படி நடத்துகிறார்களே அப்படின்னு வருத்தம் சாதாரணமாக காட்சியாக டிவியில பார்க்கும் போதே அந்த உணர்வுகள் எல்லாருக்கும் வருது. அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டுல திடீரென்று ஏன் வந்தது, இதுக்கு முன்னால ஆட்சியில நடந்தது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நடந்திருக்கு. எல்லா காலங்கள்லயும் எல்லா பீரியட்லயும் நடந்திருக்குது. எல்லா கட்சிகள் இருக்கும் போதும் நடந்திருக்குது. அந்த காவல்துறை அமைப்புக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால அவங்க அப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து, சிஸ்டமே அப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாரும். அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய உணர்வு ஊட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து அரசுகள் முயற்சி எடுக்கணும்னு மனித உரிமை சார்ந்தவர்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இங்க ஸ்பெசிபிக்கா பெயர் சொல்லி இவர்களை எல்லாம் குறிவைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 சர்க்குலரும் இருக்கிறது தான் ஆபத்தான ஒரு நிலையில தமிழ்நாடு இருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் நமக்கு காட்டுது. ஓகே, இப்போ நீங்க சொல்றது அது ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பொதுவாக மாணவர்களை கண்காணிக்கணும்னு சொல்லல, இடதுசாரி மாணவர்களை கண்காணிக்கணும்னு சொல்றாங்க. ஏபிவிபியை கண்காணிக்க சொல்லல, காங்கிரஸ் உடைய மாணவர் அமைப்பை சொல்லல, அல்லது டிவிகே உடைய மாணவர் அமைப்புகளை சொல்லல. அப்போ இப்படி ஒரு வேலையை ஒரு முதலமைச்சருக்கு தெரியாம இந்த வேலைகள் நடக்குதா, அமைச்சர்களுக்கு தெரியாம இந்த வேலை நடக்குதா, எப்படி இது அதை ஒருங்கிணைந்த திட்டமாக அவங்க அதை செய்யற மாதிரி சொல்றாங்க. எல்லா பக்கமும் அதை ஆர்கனைஸ்டா செய்யணும், அதை பதிவுகளை ஃபோன் நம்பர் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இது ஏன் முதலமைச்சருக்கு தெரியாம நடக்குதா அல்லது தெரிஞ்சே நடக்குதா அப்படின்றதும், அப்படின்னா தலைமைச் செயலாளர் சாய்குமார் இண்டிபெண்டாவே முடிவெடுக்கிறாரா, முதலமைச்சர் உத்தரவுங்கிறது தேவையில்லாம அவரே வழி நடத்துறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நிறைய விஷயங்களை கொண்டு வரார், அப்புறம் வாபஸ் வாங்குறார், கொண்டு வரார், வாபஸ் வாங்குறார். இப்படியும் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவுது என்பது போல விமர்சனங்கள் வருது. அரசை வழிகாட்டுவதற்கு, அரசு எந்திரத்தை வழிகாட்டுவதற்கு, அதிகாரிகளை வழிநடத்துவதற்கு அரசாங்கத்தை சேர்ந்த அரசியல் நிர்வாகிகளுக்கு ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கோட்பாடு இருக்கணும். அந்த கோட்பாட்டின்படி இந்த அரசு செயல்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கணும். அது எல்லாத்தையும் ரொம்ப வரையறை இல்லாத வெற்று முழக்கங்களாக சில விஷயங்களை முன்வைக்கிறாங்களே தவிர, அவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்திலிருந்தும் அதிகாரிகள் நம்பி செயல்பட முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. அது ஒரு சைடு. இன்னொன்னு, இவங்க சொல்லக்கூடியது எதுவுமே கன்சிஸ்டன்டாவும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னா, கொள்கை வழி நடக்கிறதாக இருந்தா அது மாறாது, இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா மாறாது. கொள்கை வழி நம்ம ஒன்றை செயல்படுத்த முயல்கிறோம், ஆனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் இருந்து கடுமையான எதிர்ப்பு வருகிறது. அதனால மக்களே அந்த இடத்துல அதை செய்யறதுக்கு விரும்பலைன்னா நம்ம இன்னும் சில காலம் பொறுத்திருக்கலாம்னு அந்த கொண்டு போன திட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது அபூர்வமாக நடக்கும். கொள்கை வழி நடந்தால் அபூர்வமாக திரும்ப பெறுதல் நடக்கும். ஆனா இங்க கொள்கை வழி செயல்பாடு இல்லாத காரணத்தினால அரசாங்கம் இன்று ஒன்றை செய்தால் நாளைக்கு திரும்ப பெற வேண்டியது இருக்குது. அந்த அவருடைய தனிப்பட்ட ஆருடம் செல்பவரை அரசு பணியில நியமித்த உத்தரவுல தொடங்கி இப்போ மாணவர்களுடைய பட்டியல் அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பட்டியல் இதெல்லாம் கேட்கிற வரைக்கும் தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. அது கரண்டா இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு 543 7.18 மாறிடுச்சு. அது வரைக்கும் அவங்க ஒரு நிலையற்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இது தப்புன்னு அவங்க உணர மாட்டாங்க. ஏன்னா நேற்று கூட நீங்க கவனிச்சிருப்பீங்க, நாங்கெல்லாம் அரசியல்வாதிகள் இல்ல, மக்களுக்கு செய்யறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு தவேகாவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், நீர்வளத்துறை அமைச்சர், அவர் சொல்றாரு, மக்களுக்கு செய்யறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், நாங்க அரசியல்வாதிகள் இல்லைன்னா அரசியல்வாதிகள் என்று அழைக்கப்படுபவர்களை, கோட்பாட்டு ரீதியாக அரசியல் கட்சிகளை நடத்தக்கூடியவர்களை இவங்க என்னவாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படுகிறது.
அவங்க அரசியல்வாதிகள்னா மக்கள் கொள்ளைக்காரங்களாக நினைக்கிறாங்கன்னு ஒரு உணர்வை இவர்களே வெளிப்படுத்துகிறார்கள், அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்துகிறார்கள். சொல்றவர் யாரு? ஒரு கட்சியினுடைய, ஒரு ஆட்சியினுடைய அமைச்சர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர். அவர் சொல்றாரு நான் அரசியல்வாதி இல்ல அப்படின்னு. அவரை மட்டும் இல்ல, ஒரு 107 பேரை சொல்றாரு நாங்க அரசியல்வாதிகள் இல்ல, மக்களுக்கு செய்யறதுக்காக வந்திருக்கிறோம்னு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கோம்னு கூட அந்த சென்டென்ஸை அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. மக்களுக்கு செய்யறதுக்காக வந்திருக்கோம்னா நீங்க நல்லதும் செய்யலாம், பின்னாலேயும் இழுத்துட்டு போகலாம் மக்களை. அதை தான் டிக்ளேர் பண்ற மாதிரி அவர் நேற்று பேசினாரு. அந்த இடத்துலதான் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு கொள்கை, எல்லாம் வலதுசாரி கொள்கையாக கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு கொள்கை வழிதான் இந்த அரசு நடக்கும்னா அரசு என்ன செய்யும் செய்யாதுங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், சாதாரணமா மக்களுக்கு தெரியும். ஆனா வலதுசாரி கொள்கைகளும் எங்ககிட்ட கிடையாது, இடதுசாரி கொள்கைகளும் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய சீஃப் செக்ரட்டரியோ சீஃப் மினிஸ்டரோ அல்லது அவர்களுக்கு வழிகாட்டுதல், அறிவுறுத்தல்களை, ஆணைகளை வெளியிடுபவர்கள் யாரோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடக்கும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் நிர்வாகம் கிட்டத்தட்ட குழப்பங்களுக்கு தான் இட்டு செல்லும். ஒரு அராஜகமான ஒரு சூழலுக்கு தான், தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்னு சொல்லுவாங்கல்ல ஊர்ல வழக்கமா, அந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி நிர்வாகம் போய் சேர்ந்து விடும் என்ற அச்சம் கண்டிப்பாக இருக்கு. அவங்க இந்த கோர்ஸ் கரெக்ஷனை ஈஸியா செய்யலாம். அதாவது திமுகவோட கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, அண்ணா திமுகவோட கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, பெரியாரும் அண்ணாவும் தான் எங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு கராரா அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்திடலாம். அது அவங்களை விட நாங்க சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு செய்யலாம். ஆனா அப்படி எதுவும் அவங்க செய்யல. அவங்க இது நேர்மாறாகத்தான் செய்யறாங்க. ஆனா சொல்றது மட்டும் திமுக சொல்வதை போல சொல்றாங்க, போல செய்தல் அப்படிங்கிற வேலையே செய்யறாங்க. நகல் திமுகன்னு நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், நகல் திமுக இல்ல. அவங்க அடிப்படையில திமுக பேசுவதை பேசுகிறார்கள், ஆனா செயல்பாட்டுல அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கணும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி மதன். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.